நண்பா, நம்ம சேனலுக்கு ஏதாவது கண்டென்ட் யோசிச்ச? கண்டென்ட் தானே 2 மினிட்ஸ். டேய், இவங்க எல்லாம் கண்டென்ட் போடுறாங்க, நீ ஏதாவது கண்டென்ட் யோசிச்சாடா? இல்ல 2025 ஆச்சு, ஏதாவது இருக்கா? இருக்காது, தெரியும் தெரியும் தெரியும். டேய், 2025 செகண்ட் ஹாஃபே வந்துச்சுடா, இப்பயாச்சும் கண்டென்ட் வச்சிருக்கியா? ஏன் நண்பா, ஜெயிலர்ல வர மாதிரி அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா கேட்டே இருந்தல. கண்டென்ட்லாம் ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் நீ வழக்கம் போல தரரா தரரா ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்துக்கோ. சரி, ஏதோ கண்டென்ட் இருக்க சொன்ன, என்ன கண்டென்ட்? லாஸ்டா நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் போட்டோம்? லாஸ்டா டாப் 5 ஆஃப் 23. வருஷத்தை மட்டும் மாத்து. நம்மளுக்கு இது புதுசு இல்ல, வாங்க போலாம். ஸோ அதான் 25ல நம்மளுக்கு தேட்ரிக்கலா ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட்னா அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டிராகன் தான். டிராகன் ஒண்ணு, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு நாங்க போனோம். இல்ல ஆனா ஓகே, நம்ம டிராகனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிராகன் ஏன் பிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட்டுக்கு முக்கியமா என்னன்னா அந்த கேரக்டர் ரைட்டிங், ஒரு நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ், அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லியோன் ஜேம்ஸோட மியூசிக் பத்தி சொல்லலாம். அல்டிமேட் பண்ணிருப்பாரு. நான் வந்து லியோன் ஜேம்ஸ் கிட்ட வந்து அந்த சாங், கானா சாங் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அது அல்டிமேட். அந்த என்ன சொன்னாலும் இப்ப அந்த வழித்துணைய சாங் இருக்குல்ல, அது ஒரு செம்ம மெலோடி. வழித்துணை சாங்குக்கு வந்து நம்ம அஸ்வத் வந்து விஷுவல்ல வேற லெவல் பண்ணிருப்பாரு. சூப்பரான சிரம் வாய்ஸ்ல வேற லெவல் பண்ணிருப்பாரு. அதனால லியோன் ஜேம்ஸ் மியூசிக், அந்த கும்தல கடிக்க அதெல்லாம் இப்ப எப்படி நான் சொல்றேன்னா, பிரதீப்போட ஆக்டிங் அதெல்லாம் வந்து எலிவேட் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மியூசிக். அந்த மியூசிக்கு நம்ம அர்ஷத்து வந்து வேற லெவல். நடுவுல வந்து குட்டி டிராகன் சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்கறது அது. சோ அதுக்கப்புறம் கண்டிப்பா பிரதீப்போட ஆக்டிங் பத்தி சொல்லவே வேணாம். ஏன்னா இப்ப அந்த எக்ஸென்ட்ரிக் ஆக்டிங் இருக்கு பத்தியா, அத வந்து அஸ்வத் வந்து அத பக்காவா யூஸ் பண்ணாரு. ஏன்னா பிரதீப் வந்து எக்ஸென்ட்ரிக் ஆக்டிங்ன்றது லவ் டுடேல வந்து அதான் ஒரு ஃபர்ஸ்ட் படம். அவருக்கே ஒரு ரைட் பண்ண முடியுன்றது அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனு. நெக்ஸ்ட் அது வந்து கொஞ்சம் அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தவங்க ஒரு ஹீரோவா இருக்கும் போது அவரு இவங்களுக்காக எக்ஸென்ட்ரிக்கா ஒன்னு எழுதுறாருல, அது சூப்பரா ஒர்க் ஆச்சு. அந்த இல்லனா இந்த அவன் ஆக்டிங் வந்து பார்த்தனா அந்த அப்பா கிட்ட பிரேக் ஆகும் போது வேற லெவல்ல வந்து ரியாலிட்டில ஒரு பையன் எப்படி அப்பா கிட்ட பிரேக் ஆகும் அந்த மாதிரி பிரேக் ஆகி கரெக்ட். பாலா, எனக்கு என்னன்னா இந்த பிரேக் ஆகிற சீன் ஒன்னு இருக்கு பத்தியா, அது பிரதீப்போட ஒரு அவன் கத்துக்கிட்ட ஒரு ஆக்டிங் மெத்தட்னு ஒண்ணு இருக்கு பத்தியா, அந்த மெத்தட் ஆக்டிங் அவன் இந்த ஸ்டைல சூப்பரா பண்ணான். அது அப்படியே பிரேக் ஆகி உடஞ்சு அப்படியே இப்படி கூனி குறுகி அந்த லவ் டுடேல இது பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. இதுல அப்படியே பண்ணும்போது சூப்பரா ஒர்க் ஆச்சு. கண்டிப்பா அஸ்வத்தோட கேரக்டர் ரைட்டிங் பத்தி சொன்னாங்க. என்னன்னா ஒரு இப்ப மிஸ்கின் கேரக்டர் பத்தி பேசலாமே. மிஸ்கின் கேரக்டர் பத்தி நீ சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா, இப்ப அந்த ஒரு மனமே மனமே சாங் பிரதீப்போட வாய்ஸ்ல அது சூப்பரா போயிட்டு இருக்கும். ஒரு லிரிக்ல உட்காந்து ஒரு இந்த மாதிரி பெஞ்ச்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கார்ல இருந்து ஒரு ரியாக்ஷன் ஷாட் தான் எனக்கு வந்து, எனக்கு மத்த ஆக்டிங்கை விட என்ன மாதிரி ஒரு ஆக்டர் தெரியுமா இவரு அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு ஷாட் போதும் எனக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தனா வந்து ஆபீஸ்க்கு வந்தவொடனே பிரதீப் கிட்ட பேசுற கான்வர்சேஷன் வந்து ஒரு இட் மீன்ஸ் நானும் வில்லனிசம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு, ஆனா ஆடான வில்லன்ஸ் இல்லாம ஒரு சாஃப்ட் கேரக்டர் நான் வில்லனிசம் ஒரு வில்லனிசம் போல அது கிடையாது. ஆனா இது வந்து ஒரு பிரின்சிபலான ஒரு கேரிங்கான வில்லனிசம் சூப்பர். அது வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரைட்டிங் சொல்லும்போது ஓவராலா படத்துக்குன்னு ஒண்ணு சொல்லும்போது கேரக்டர் ஆர்க்குன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இவர் தான் டிராகன், அந்த கேரக்டர் தான் ஒரு கேரக்டர் ஆர்க்கு முடியுதுன்னா அவன் எங்க ஆரம்பிச்சாலும் அங்கேயே முடியும்னு நினைக்கும் போது ஆக்சுவலா வந்து அந்த ஆர்க்கு பார்த்தனா ஃபர்ஸ்ட் அவன் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுவான். ஒருத்தர் வருவாங்க, ப்ரோ மறக்காம ரேட்டிங் போட்டுருங்க ஓகேன்னு போறவன் லாஸ்டா அவனுக்கே அதே நிலைமை வந்து எனக்கும் ரேட்டிங் போட்டுருங்க சார் சொல்லிட்டு. இன்னொன்னு நம்ம 3 பேர் போயிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன் படத்துக்கு. போயிட்டு வரும்போது நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். எனக்கு நான் ஓட்டே சொல்லிட்டு இருந்தேன், என்னால அந்த கிளைமேக்ஸ் ரியாலிட்டி அக்செப்டே பண்ண முடியல. ஏன்னா நீ என்னைக்கு ஒரு படத்தை ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண முடியலையோ அப்பதான் நிறைய படம் ரியாலிட்டி. பாலா சாரோட படம் தான் ரியாலிட்டி ஒன்னால அக்செப்டே பண்ண முடியாது. அதே மாதிரி அஸ்வத் மாரிமுத்து ரியாலிட்டி ஒன்னால அக்செப்டே பண்ண முடியல. ஏன்னா அதுதான் நிலைமை. நீ இன்னொருத்தனோட ஃபோர்ஜரி பண்ணனா உனக்கு அதான் நிலைமை இருக்கு. அது சூப்பரான ஆக்டிங். ஓவராலா கைஸ் எங்களுக்கு டிராகன் தான் செம்ம என்டர்டைன் அண்ட் அல்டிமேட்டான ஃபிலிம். அதான் கைஸ் டாப் 5ல கண்டிப்பா செகண்ட் ஃபிலிம் வந்து வீரதீர சூரன் தான். எங்களுக்கு இப்ப வீரதீர சூரன் ஏன் நான் சொல்றேன்னா, நான் அந்த ரிவ்யூ கூட போடும்போது ஸ்டோரியில போட்டிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரிப்பிங்கான ஆக்ஷன். ஓகேவா, கிரிப்பிங்கான ஆக்ஷன் சொல்லும் போது
அது இப்ப வந்து வீரதீர சூரன்றது ரூரல் பேக்டிராப்ல இந்த வெடி ஐட்டம் இதெல்லாம் அது வச்சு ஒரு எப்படி இதை ஆக்ஷன் பண்ணது. பண்ணல நான் ஃபர்ஸ்ட் என்ன இம்ப்ரெஸ் ஆனா எப்படி சித்தா மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு டக்குன்னு வந்து ஆக்ஷன் மோட எஸ் அருண்குமார் மாறினது வந்து எனக்கு வந்து அருண்குமார் ரைட்டிங்கே சொல்லிடலாமே. ஓவராலா பார்த்தோன்னா எனக்கு வந்து இதை நான் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன். அதுதான் எனக்கு ஒரு ரிக்ரெட். ரிவ்யூல கூட போட்டிருந்தேன். ஏன்னா நல்ல ஒரு படம் அந்த டைம்ல ஏதோ நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு தியேட்டர்கள் வாட்ச்ல. ஆனா எனக்கு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சில பேருக்கு உனக்கு வந்து சில இது வந்து இம்ப்ரெசிவா வந்துருக்கலாம். எனக்கு படமே இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு ஆக்ஷன் நல்ல ரூரல் பேக்டிராப்ல கரெக்டா கேரக்டர்ஸ் வச்சு அமைஞ்சு ஒரு கிளைமேக்ஸ் அப்படியே கரெக்டா முடிச்சாங்க. ஓவரால் பேக்கேஜாவே எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு எஸ்பெஷலி பார்த்தோன்னா விக்ரமோட ஆக்டிங் தலைமை எப்பயும் போலாம் வந்து ரூரல்லாம் தாடி வச்சுட்டு வந்து வேற லெவல் பண்ணிட்டான். அது இன்டர்வல் சீன்ல அந்த ஒரு டிராயரை போட்டுட்டு வந்து அந்த கண்ணை எடுத்து சொல்றதெல்லாம் வந்து அல்டிமேட். அது சீனோட ஸ்டேஜிங் பாத்தியா சைலன்ஸா இருக்கும். டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு எடுத்து ஒரே போடு. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி போலீஸ் கிட்ட பேசுறது, அவன் டான கூப்பிட்டா நீயும் டான் தான் கூப்பிடுற, ஏன் மேல கையை வச்ச, அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் வந்து கண்ணுல ஒரு எமோஷன் ஆக்டிங்லாம் நம்ம சொல்லுமா ஒரு கண்ணுல எமோஷன் வச்சுட்டு அவன் டான் கூப்பிட்டா அந்த ஒரு தாடியோட ஒரு ரகடா ஒண்ணு பேசுவாரு போற அந்த ஃபேஸ் ஆஃப் சீன் அப்படி இருக்கும். அந்த எலிவேஷன்ல ஜிவி பிரகாஷ் இன்டர்வலுக்கு வந்து இப்பயுமே ஜிவி பிரகாஷ் நம்ம சொல்லும் போது ஓவராலா சூப்பரா பண்ணிருக்காங்க அந்த கதைக்கு. நீ சொல்ற மாதிரியே அந்த எனக்கு வந்து ரூரலுக்கு அதோட ஒரு பீஜம் அந்த கதைக்கு சூப்பரா செட். நெக்ஸ்ட் கண்டிப்பா நம்ம தலைவர் எஸ். என்னன்னா அந்த ஏரிக்கரை மெட்டில அவங்கள வர வச்சு அப்படியே ஒரு மாதிரி வில்லனிசம் பண்ணிட்டு அது ஒரு சூப்பரான மாடுலேஷன் எடுப்பாங்க. சிங்கிள் ஷாட்ல இரவி படத்துல வர மாதிரி ஒரே ஷாட்ல டெலிவரி பண்றதெல்லாம் வந்து. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு சீன் பார்த்தோன்னா அந்த இது அந்த போலீஸ் ஆபீசர்ஸோட ஒரு ஷூ எல்லாம் கட்டிட்டு அந்த சாப்பிடுற சீன்ல ஒரு டேபிள்ல சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அந்த பிளான் பத்தி பேசிட்டே இருக்கும் போது வெயிட் பண்றாங்க சார் சொன்னா அப்படின்னு கத்துவார்ல. ஏன்டா கத்துறேன்னு கேட்காதீங்க, நான் அந்த மாடுலேஷன் தான் எடுக்கிறேன். வந்து சொல்லவே வேணாம். அதே மாதிரி வந்து விக்ரம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்கும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான், திருப்பி வந்துட்டானா சொல்ல ஒரு ரியாக்ஷன் வந்து. இப்ப தமிழ் சினிமால எல்லாருக்குமே அந்த ஹீரோ பில்டப் வந்து அப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது அதை கூட வில்லன் எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு அந்த கேரக்டருக்கு என்னமோ செட் ஆச்சு. அவங்க பண்ற பில்டப் எல்லாமே அவர் ஒரு சிம்பிள் லைஃப் இதெல்லாம் வேணான்னு சொல்லி இருக்கும் போது இந்த படத்துல அதான் பிளஸ். இந்த படத்துல வந்து எல்லா படத்துலயும் வர மாதிரி அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் தெரியுமா அப்படியெல்லாம் இல்லாம அவன் பேரை சொல்லும்போது அந்த ஒரு ரியாக்ஷன் தெரிஞ்சிடும் பெரிய சம்பவம் பண்ணிருக்கான். ஆமா எனக்கு கண்டிப்பா இவங்களை பத்தி சொல்லும் போது துஷாரோட ஆக்டிங்க சொல்லாம சத்தியமா நம்ம நீங்க ஆனா சொல்லி பாருங்க ஒரு படத்துக்கும் அவங்க போடுற எஃபர்ட் இருக்கு பாத்தீங்களா. ராயன் அவங்க கேரக்டர் அவங்க பண்ண எஃபர்ட்டா இருக்கட்டும், என்ன படம் வேணா எடுத்துக்கோங்க, இதுல வீரதீர சூரன்ல கண்டிப்பா அவங்க போட்ட எஃபர்ட் இருக்கு பாத்தியா சூப்பரா. அந்த கேரக்டருக்கு பயங்கரமா பண்ணாங்க. ஈக்குவலா வந்து விக்ரம் வாய மூடுற மாதிரி நம்ம சூரஜ் அவங்களோட ஆக்டிங் ஆக்டிங்கை விட இன்டர்வியூல அச்சம் மிலிட்டரி அல்ல மிலிட்டரி நான் அதெல்லாம் வந்து ஓவராலா எனக்கு வந்து வீரதீரன் பத்தி பேசும்போது நான் அந்த ரிவ்யூ போட்டுட்டு ஒரு ஸ்டோரி கூட போட்டான். என்னன்னா விக்ரம் வந்து நிறைய பேர் இப்பெல்லாம் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட்ஸ்ல எல்லாம். இவர் வந்து இவரு கமர்ஷியலா சக்சஸ் இல்ல. விக்ரமோட கமர்ஷியல் சக்சஸ் எல்லாம் வேறங்க. தில்லு தூளு ஜெமினி அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ரிப்பீட்டடிவ் வாட்ச் கேடிவில. நான் ஏன் இதை சொல்றேன்னா அந்த ஒரு ஸ்டோரியில கூட போட்டது என்னன்னா இவ்வளவு ஒரு நல்ல பேக்கேஜ் படம், நல்ல ஸ்டார் காஸ்ட், நல்ல எஸ்.ஜே. சூர்யா அந்த மாதிரி நல்ல ஒரு டீமோட செய்யும் போது அது ஒரு நல்ல தியேட்டருக்கா போல. அதுக்கு நம்மளும் ஒரு ரீசன் வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஒரு ரீசன். அப்ப வந்து பாயிண்ட் பார்த்தோம்னா எல்லாரும் வந்து குழம்பிட்டாங்க. ஏன்னா வந்து எஸ். அருண்குமார் வந்து வீரதீர சூரன் பார்ட் 2 போட்ட உடனே எல்லாருக்கும் வந்து ஆடியன்ஸ் குழம்பி இது என்ன இது அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி ஒரு போட்டா கூட அந்த கதைக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு. இப்ப வந்து நீங்க வந்து அவங்க டைம் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரீக்வல் எடுத்து ஷோ ப்ரூவ் பண்ணுவாங்க. எதுக்கு நாங்க வந்து பார்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பா அவங்க பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கும் போது விக்ரம் சாரும் அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுவார் நினைக்கிறேன். நமக்கு தெரியாமலே இருக்கலாம், ப்ரீக்வல் எடுத்து வச்சிருக்கலாம். சான்ஸ் கூட இருக்கும். ஓவராலா வீரதீர சூரன் ஒரு செம வாட்ச். சோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா ஒரு ரிக்ரெட் தான் தியேட்டரிக்கல் வாட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு. அது எப்பவுமே வீரதீர சூரனுக்கு அப்புறம் DNA
ஒரு நல்ல படம் உண்மையிலே. ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ பத்தி சொல்லும்போது ஆ. நெல்சன் வெங்கடேசனோட ரைட்டிங் தான். சாரோட அது ரைட்டிங். உண்மையிலேயே வந்து ஒரு குழந்தைய வச்சு குழந்தைய வந்து இப்படி எல்லாம் தூக்கிட்டு கட்ட போயிடலாம், மேல தூக்கிட்டு ஸ்நாக்ஸ் போறது. எல்லாம் வச்சு தூக்கிட்டு போயிடலாம்னு உண்மையிலே அந்த சொல்லிட்டு பாட்டியோட அந்த ஜிஹெச் acting சீன் இருக்குல்ல, வேற உண்மையிலே level. செம்ம டென்ஷன் பில்டிங் சீன் பாட்டி அது. சும்மா டக்கு ஆ. குடுத்துட்டே இருப்பாங்க போலீஸ்க்கே. ஆ. அவன் சொன்னா நான் செஞ்சேன், ஆ, நீ என்ன? செஞ்சேன். அவங்க ரியாக்ஷன்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, என்னமோ பல வருஷம் அதான் Experience இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. இருக்க மாரி, என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரி ஒரு பயங்கரமா அத எப்படி சூஸ் அசால்ட்டா பண்ணாங்கன்னு வந்து தெரியல. வெயில இருக்க அந்த பொண்ணுக்கு ம். சிப்ஸ் கொடுத்து மைக்க வேற வச்சு ஆ. தூக்கிட்டு போயிட்டு இன்னொன்னு அவங்க ஹேண்டில் பண்ண ஆமா. விஷயம்லாம் பயங்கர சென்சிட்டிவான விஷயம்னா, அது செம்ம மெச்சர்டா இதெல்லாம் நீங்க இந்த இடத்துல தான் ஆ. பண்ண முடியும். இத இது நீங்க இவ்வளவு பிரைவேட்ல போதும். கவர்ன்மெண்ட்ல இது பண்ண முடியும். போஸ் கேரக்டருக்கு ஆ. இவ்வளவு போதும், இவ்வளவு இவங்க போதும். கேரக்டருக்கு இவ்வளவு போதும். ம். ஆனா இவங்களுக்கு மேல ஒருத்தங்க இருக்கான். ஆனா நான் அப்புறமா தான் சொல்லுவேன் ஆமா. சொல்லிட்டு சோ இது அப்ப பண்றதெல்லாம் வந்து நெல்சன் சாரோட டீடைலிங் பார்த்தோம்னா, ஆ. ஒரு விஷயத்துலயும் அந்த கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆமா. சீன்ல அந்த இது ஐசியூல என்னென்னலாம் என்ன நடக்குது, நடக்கும், அந்த எப்படி டேட்டா அந்த பேஸ் குழந்தைகளுக்கு நீ போடுறது அந்த எல்லாமே. சிசிடிவி சீன பாரேன். அத அப்படியே ஸ்டேஜ் பண்ணி பார்ப்பாங்க பாத்தியா? அந்த சீன்லாம் உண்மையிலேயே அது ஒரு செம்ம ரைட்டிங். ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாலாஜி சக்தியோட ஆக்டிங். ஆக்டிங். வந்து ஆமா, கண்டிப்பா. போலீஸ்காரங்கள வந்து நடுவுல வந்து எதுக்கு வந்து அவங்க இவ்வளவு பண்றாங்கன்னு சொல்லி லாஸ்ட் ஒரு அந்த ஃப்ரேம் குழந்தைங்க கிட்ட வச்சிருப்பாங்கல்ல. ஃப்ரேம் ஆமா, ஆமா. போகும்போதெல்லாம் வந்து அவங்க அந்த அல்டிமேட் டீடைலிங். பேக்ரவுண்ட்ல பேசிட்டே இருப்பாங்க. அந்த ஃப்ரேம் அப்படியே ஜூம் இன்னும் ஜூம் அவுட்டும் ஆகும். ஆகும்போது சூப்பரா அப்படியே இருக்கும் அந்த கேமரா ஃப்ரேம். போகும். நானும் என் குழந்தையும் இப்படிதான் போயிடுச்சுன்னு இப்படிதான் சொல்ற போகுது. மாதிரி நம்ம ஆமா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஃப்ரேம். கண்டிப்பா நெக்ஸ்ட் அதர்வாவோட ஆக்டிங் தான் சொல்லணும். அது வந்து அதெல்லாம் உண்மையிலே எப்பயும் போல பாரேன், ஒரு அதர்வா, நிமிஷா அவங்க 2 பேருமே அந்த கேரக்டருக்கு சூப்பரா பண்ணிருந்தாங்க அவங்க. நிமிஷம் அவங்க சொல்றது ஒரு கேரக்டர் ஒரு வயசு ம். ஸ்டேபிள் இல்லாத மாதிரி கேரக்டர் ஆ. சொல்லுவாங்க. ஆனா செம்மையா ஹேண்டில் செம்மையா பண்ணி சூப்பரா பண்ணிருந்தாங்க. பண்ணிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த கேரக்டர் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அத அவங்க ஆமா. பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கு பாத்தியா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ரொம்ப அதர்வாவும் கஷ்டம். வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஆ. டஃப் கொடுத்து அந்த குழந்தை காண ஆ. போன சீனும் ஆமா. அந்த இது பண்ற சீனும் அந்த எல்லாம் வந்து அதர்வா வந்து ஒரு மாரி ஒரு கேரக்டர் இதே இருக்கும். அந்த மேரேஜ் சீனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் டவுன் இருக்கும் பாத்தியா? வேற லெவல் டிரான்ஸ்ஃபார்ம் அதுக்கப்புறம் ஒரு ஆயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயி உண்மையிலேயே அந்த கேரக்டர் மூடுக்குள்ள போயிட்டு ஆமா. ஒரு ஃபேமிலி மேனா இருக்கட்டும், இல்ல ஒரு 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 கரெக்ட்டான அந்த கேரக்டருக்கு என்ன எந்த அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ, எல்லா அதே மாதிரி விதத்துலயும். எஸ்பெஷலா வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நிமிஷம் வந்து அதர்வா கிட்ட நீ சொல்லு, ம். நான் நீ சொல்ல சொல்லு. நம்புறியா இல்லையான்னு சொல்லுவேன். ஆமா. அதர்வா வந்து ம். எஸ்ஸா நோவா ஆ. சொல்ல ஒரு ஃபேஸ்ல வந்து ஒரு எமோஷன் ஆமாமா. காட்டுறதெல்லாம் வந்து அல்டிமேட் ஆகுது. இன்னொன்னு கண்டிப்பா ரமேஷ் திலக் பத்தி சொல்லணும். ரமேஷ் திலக் போல வந்து ஆஸ் யூசுவல் அந்த ஒரு ஃப்ரெண்ட் எப்படி ஃப்ரெண்ட் சப்போர்ட்டிங் பண்ணுவோம். ஹீரோவோட ஃப்ரெண்டுனா அது சூப்பரா கரெக்ட்டா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் ஓரளவுக்கு கரெக்ட்டா நல்லா பண்ணாங்க. இருந்துச்சு. அவரு நம்மளுக்கு எப்பவுமே பிடிக்கும். எப்பயும் அது போல சூப்பரா நம்மளுக்கு பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நெல்சன் சார் ரைட்டிங்லயே அந்த வில்லனோட ரைட்டிங் பத்தி கண்டிப்பா நம்ம ரைட்டிங் சொல்லணும். என்னன்னா ஸ்டார்டிங்ல அந்த சீன்ல வந்து பிளாஷ்பேக்ல ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை தான் தள்ளி போயிருக்கு. ஒண்ணும் இது ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிளைமாக்ஸ்லயும் ஜஸ்டிஃபை பண்ற ஜஸ்டிஃபை விஷயம் பண்ற இருக்குல்ல. மாதிரி சூப்பரா அது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எங்கடா கோவில்லயே கோவில்லே அந்த சீன. கோவில்லயே அந்த உனக்கு வந்து இதுவாயிருக்குன்னு சொல்ற மாதிரி. எனக்கு என்னமோ அது வந்து அந்த படத்தையே ஒரு ஆமா. கம்ப்ளீட்டா ஆக்குன அந்த ஒரு மாரி, டைலாக் தான் வந்து டயலாக் மொத்த தான் படத்தை மொத்த வந்து இது பண்ற டிஎன்ஏவையும் மாதிரி. கம்ப்ளீட் ஆக்குன மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவராலா டிஎன்ஏ எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கைஸ் அப்புறம் 2025ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் த்ரில்லர் வித் ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டார் காஸ்ட் டீம், ரொம்ப ஒரு கம்மியான டீம்ல ஒரு லோ பட்ஜெட் படம்னா அது 11. 11ல பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸா ஒரு யூனிக்கான பிளாட். ஒரு பிளாஷ்பேக்ல ஒரு ஸ்கூல் போர்ஷன்ல ஒரு கிளாஸ்ல ஒரு 22 பேருமே ட்வின்ஸ். அப்ப வந்து 11 ட்வின்ஸ்ன்னு காட்டுறாங்க. அப்ப அந்த ஒரு யூனிக்கான ஒரு பிளாட் இருக்கு பாத்தீங்களா? ஒரு 11 பேர் இந்த லேப்ல, 11 பேர் அந்த லேப். இப்ப ஸ்பாய்லர் போடலாம். எல்லாருமே பார்த்திருப்பீங்க படத்த. அந்த ஒரு யூனிக்கான பிளாட் இருக்கு பாத்தீங்களா? அதிலேயே ஒரு எக்ஸைட்மென்ட் வந்துருச்சு படம் பார்க்கும்போது. எப்படி உனக்கு? சீரியஸா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா வந்து படம் எல்லாம் பார்த்து முடிச்ச அப்புறம் நமக்கு தெரிஞ்சிச்சு அது நடிச்சவங்க எல்லாருமே ட்வின்ஸ் சொல்லும்போது நான் எப்படி தேடி கண்டுபிடிச்சீங்க டைரக்டர் சீரியஸா அது ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னு ஒருத்தவங்க ஒரு மீமோ ஏதோ ஒன்னு பார்த்தோம்ல. அவங்க டைரக்டர் வந்து மீட் பண்ணிட்டு சோ அதெல்லாம் வந்து இன்னொன்னு ஏதோ ஒரு உண்மையிலேயே ஒரு உண்மையிலே ஸ்கூல்ல இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல போய் ரிசர்ச் பண்ணி ஆக்சுவலா வந்து என்ன நான் பார்த்த மீம்ல என்ன சொன்னாங்க, அபிராமி கேரக்டரும் ஒருத்தவங்க உண்மையா இருந்தாங்க. அந்த டீச்சரை இன்ஸ்பைர் பண்ணி தான் நாங்க வந்து இங்க வச்சோம் இந்த மாதிரி ஒரு இன்னொன்னு பாலா, இந்த ட்வின்ஸ் ரிசர்ச் அதெல்லாம் இருக்கட்டுமே, நீ ரிசர்ச் பண்ண ட்வின்ஸ வந்து நடிக்க வைக்கணும். அதுதான் இருக்கிற டாஸ்க். ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த நடிக்க வைக்கணும்ன்ற மேட்டர்ல ஒரு கண்டிப்பா ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்து அவன் அந்த 2 பசங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பாய்ஸ். அவனுங்க அந்த ஃபிளாஷ்பேக்ல ஒரு மாதிரி அந்த எமோஷனல் சீனா இருக்கட்டும், அவனுங்க ஒரு மாதிரி ஈவல் லுக் கொடுப்பாங்க. அதுல வந்து அது சத்தியமா கிளாஸ் விட்டு போகும்போது அந்த எல்லா ட்வின்ஸும் ஒரு பார்த்துட்டு போவாங்க. ஒரு லுக் ஓடும். அப்ப செம ஆக்டிங் சத்தியமா.
சூப்பரா ஒரு பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இருக்குது எல்லாருக்கும். ஆக்சுவலா எங்களுக்கு தெரியல இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம், பட் ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ட்வின்ஸோட கிரெடிட்ஸ்ல சொல்றாங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்குமே சொல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணல. உண்மையிலே சூப்பரா பண்ணாங்க. எல்லாருமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா அபிராமி சீன் பத்தி அபிராமி சொல்லவே வேணாம். அந்த சீன்ல வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசுற சீன்ல வந்து அந்த ஹீரோ வந்து இன்டர்வியூ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாரு. அப்பதான் ஒரு நிமிஷம் அவன் எப்பவுமே வந்து பிளான் ஏ பிளான் பி வச்சிருக்க மாட்டான். பிளான் சி ஒண்ணு வச்சிருக்கும் போது அந்த சீனை காட்டும் போது ஒண்ணு காட்டுவாங்க, ஒரு எலிவேட் பண்ணுவாங்களா, சூப்பரா இருக்கும். இதெல்லாம் விட படத்துல பிளான் டின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? ப்ரொடியூசர். ஐயோ அந்த அம்மா மட்டும் கிடைச்சாங்க. அதமா நான் ப்ரொடியூசர் பண்ண நான் தான் நடிப்பேன். பிளான் டி படி ப்ரொடியூசர் நான் தான் நடிப்பேன். நான் ஒண்ணே சொல்றேங்க, இப்ப வந்து நம்ம எதுவுமே இப்ப டிஸ்கரேஜ்மெண்ட்னு சொல்ல, பட் ஆனா பிளான் டில இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஹீரோயின் வரும்போது இவங்க ஒரு வாண்டடா வந்திருக்காங்கன்னு தோணுச்சா இல்லையா? அதுதான் என்னோட ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணாம். ஏன்னா ஹீரோவே வந்து அலோன் மாதிரி தான் இருக்காரு. அப்ப சோ வேணாம் ஹீரோயின். நான் வைப்பேன், நீ எனக்கு வச்சாவனா ஒரு ஹீரோட கேரக்டர் பத்தி நம்ம சொல்லலாம். பட் ஆனா இந்த படத்துக்கு நீ சொன்ன மாதிரி ஹீரோயின் தேவையில்ல. ஆனா அது வந்து ஒரு திணிச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. நீங்க வந்து ப்ரொடியூசர் வந்து வாண்டடா நடிக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா டைரக்டர் வந்து இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரே ஷாட் அது ஒரு போட்டுன்னு போ ஒரே ஷாட். எனக்கு அந்த சிரிப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா அவரோட இப்ப நீங்க ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்க இது வந்து இன்புட் கொடுக்குறேன், நான் என் சைட்ல இருந்து ஒரு டைரக்டரா நான் இன்புட் கொடுக்குறேன்னா அதுல ஒரே ஒரு விஷயத்த மாத்தி வச்சிருக்காங்க, 2 ட்வின்ஸ். ஓகேவா? அதுல வந்து டைரக்டரோட விஷயத்த கொஞ்சம் யூஸ் பண்ணி அது ஓரளவுக்கு எனக்கு ஒர்க் ஆச்சு, நான் ஒத்துக்கிறேன் ஆனஸ்டா. அது மாதிரி நீ சொன்ன மாதிரி வச்சதுக்கு ஒரு ஷூட் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஒரே ஷூட் திறந்தா அந்த சீன்ல எனக்கு அதுக்கே தான் தோணுச்சு. அது டேரக்டர் இல்லாஜிக்காவும் பண்ணுவோம், கேரக்டரையும் முடிச்சு விட்டு போவோம் அப்படின்னு முடிச்சு விட்டாரு. எப்படியோ முடியும் நினைச்சிட்டாங்க. சரி முடிச்சலாம் சார். சோ கண்டிப்பா ஹீரோட கேரக்டர் நவீன் சந்திரா அவர் வந்து உண்மையிலே நிறைய படம் பண்ணிருக்காரு பாலா. எனக்கு அது அந்த போஸ்டர் பார்த்தோம்னா படம் பார்த்து முடிச்ச அப்புறம் தெரியும் அதான் பட்டாசு படத்தோட வில்லனே எனக்கு அப்ப தெரியும். ஆனா அவர் சோலோவா நிறைய த்ரில்லர் ஜானர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு போல. லவன் வந்து ஒரு வைடர் ஆடியன்ஸ் வந்து ஓடிடில எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு. சோ அவரோட ஆக்டிங்னு பார்க்கும்போது ஒரு இன்டென்ஸான ஆக்டிங். சத்தியமா ஒரு சீனை என்னால பிரேக் டவுனே பண்ண முடியல, இவர் தான் அந்த கேரக்டர் அப்படின்னு. கரெக்ட். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஃபேஸ வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் எவ்வளவு இதுவா வேணும் அதே மாதிரியே கிளாஸ் வரைக்கும் கொண்டு போவாங்க. இதுலயும் க்ளீஷே சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த போலீஸ் சீக்வென்ஸ் அப்ப இன்வெஸ்டிகேஷன் நான் சொல்ல, பட் ஆனா அது கொஞ்சம் போற இடத்துல கொஞ்சம் க்ளீஷே இருந்துச்சு. ஆனா இவர் ஒரு ஆக்டிங்னு பண்ணும்போது சூப்பரா கரெக்டா பண்ணாரு. அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு எமோஷனல் ஒரு டயலாக். கண்டிப்பா அது ஒரு ஃப்ரேம் பார்த்துட்டு அந்த 11 அதான் ஒரு டிஎன்ஏக்கு ஒரு டயலாக் இருக்கும்போது 11க்கு ஒரு டயலாக் இருக்கு. அது அந்த மாதிரி ஒரு டயலாக். இங்க வந்து தப்பு பண்ணவன மன்னிக்க சொல்றாங்க, பாதிக்கப்பட்டவன மறந்துட சொல்றாங்க. அப்படியே மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியலன்னு சொல்லும் போது அந்த க்ளோஸ் அப் வைக்கிறதுல வந்து உண்மையிலே நீ அந்த 11ஓட பிளாட் என்ன அததான் சொல்ல வராங்க. என்னால மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல. சீரியஸா பாதிக்கப்பட்டவனுக்கு லாஸ்ட் என்ன பண்ண அவரே வந்து அந்த இதெல்லாம் நான் இது செஞ்செல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போற இது இருக்குல்ல அந்த டைலாக் பேசிட்டு. சோ அது ஒரு செம்ம சீக்வன்ஸ். அது பயங்கர எமோஷனலா இருந்துச்சு. அந்த கேரக்டரா நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க மத்ததெல்லாம் விட்டுங்களேன், அவரோட நவீன் சந்திரா அந்த ட்வின் கேரக்டரா பாதிக்கப்பட்டவனா பாத்தீங்கன்னா சூப்பரான திலீப் அவங்க வந்து லாஸ்டா அந்த ஃப்ரேம் 2 பேரும் இருப்பாங்க. நார்மலா நிப்பாங்க வாய்ஸ் ஓவர்ல வந்து ஓவராலா 11 வந்து ஒரு பயங்கரமான அன்எக்ஸ்பெக்டட் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே 2025ல அந்த மார்டின் ஸ்கார்செஸி கம்பேர் பண்ணாரு. இதான்டா சினிமா, எங்களுக்கு சினிமா. ஏன்னா வந்து 25ல இருந்து ஸ்டார்டிங் மந்த்ல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தா எல்லாம் கன்னு ரத்தம் இது வந்த டைம்ல எதுவும் வேணாம், நீங்க ஃபீலா ஒரு படம் பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல சாங்ஸோட நல்ல சீன்ஸோட பாக்குறதுக்கு தனுஷ் வேற லெவல் எழுதியிருந்தாரு, எடுத்திருந்தாரு, செஞ்சாரு. கண்டிப்பா ஒரு ரிக்ரெட் தான். நம்ம வந்து தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டேன். வந்து பார்த்தப்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். இவங்க வந்து போஸ்ட் போட்டு இது பண்றாங்க, இவங்க எல்லாம் ஓடிடில பாத்துட்டு சொல்றாங்க. ஆமா என்கிட்ட அந்த டைம்ல காசு இல்ல, அப்ப ஓடிடில தான் அப்புறம் ஃபியூச்சர்ல பார்க்க முடியும். அந்த டைம்ல ஒரு ரிலீஸ் டேட்னு ஒண்ணு இருக்குல்ல, சோ அதுமே மிஸ் பண்ணிட்டோம். ஆனா ஒரு இப்ப நான் போஸ்ட்லயே இப்ப என்னன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை ஒரு அடிக்க வேண்டிய படத்தை அடிங்க, நாங்க கூட சேர்ந்து நாங்களும் அடிக்கிறோம். சேர்ந்து அடிக்கிறோம். ஆனா ஆனா இன்னும் நல்ல படத்தை அடிச்சுட்டு பாக்குறவங்களையும் பார்க்காம நீங்க வைக்கிற ஆமா. காரணம் என்ன ஆகுது இப்ப நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க போஸ்ட்ல என்ன சொல்றீங்கன்னா, இதெல்லாம் என்ன பழைய படம் ப்ரோ, இது மொக்க படம் ப்ரோ, கிரிஞ்சு பூமர் அப்படி இப்படின்னு சொல்றீங்களா? இது இந்த பிளாட் மெஜாரிட்டியான ஆடியன்ஸ் இன்டராக்ட் பண்ணதில்ல. ஏன்னா அது அவங்களோட லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் அவங்க பாஸ்ட் கடந்து வந்திருக்காங்க. சோ அந்த அந்த பேசிஸ்ல அடிக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். சோ அது மாதிரி ஒரு இப்பயும் இட்லி போல கடை, அந்த ஒரு இட்லி கடை சம்பல். எப்பயுமே வந்து எடுத்தோம் இட்லி கடைன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ராஜ்கிரண். ராஜ்கிரண். அவங்க ராஜ்கிரண் சார வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. ஆக்டிங் இந்த மாதிரி ஒரு ஃபாதர் ரோல் வந்தாலே தனுஷ் சார்னு எடுத்துக்கும் போது அவர் டைரக்ஷனா கண்டிப்பா ராஜ்கிரண் ஃபர்ஸ்ட் ராஜ்கிரண் சார் கூப்பிடுங்க இருப்பாரு. அப்படின்னு. அதுல வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அது வந்து ஆடியோ லான்ச்லயே அவங்க சொன்ன மாதிரி. ஆனா அவருக்குன்னு ஒரு கேரக்டர் மெனக்கெடல்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு மெனக்கெட்டு ஒரு கேரக்டர் ஆர்க் எப்படி. ஆக்சுவலா அந்த கனவு ட்ரீம்ல வர சீனும் சரி, அந்த பேசுற சீனும் சரி, அப்புறம் வந்து தனுஷ் கூட நடந்து வர அந்த சலங்கை போட்டு நடந்து வர சீனும் சீனும் சரி, சரி. அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப் அந்த ஆகும் அந்த சீன் தான். குலதெய்வம் சீனு நீ சொன்ன மாதிரி அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற விதம் இருக்குல்ல, ராஜ்கிரண் அவர் வந்து அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர்னு அதுல காமிச்சிருப்பாங்க. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு அந்த சீனை. அதான் சொன்ன மாதிரி குலதெய்வம் வந்து நம்ம கிட்ட ஒரு இறங்கி வந்து பேசுற அளவுக்கு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுட்டு பண்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இவர் கண்டிப்பா அந்த ஊருக்கு போனோடனே இவர் அதை இட்லி கடை தான் ஆரம்பிக்க போறான்னு நமக்கு தெரியும். தெரியும். ஆனா அதை எப்படி ஆரம்பிக்க போறான்னு ஒரு டிராமா கிரியேட் பண்ணாங்க, சமுத்திரகனி எல்லாம் வச்சு. அந்த டிராமா அதே மாதிரி வந்து நான் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போகும்போது எப்பயுமே இருந்த சாப்பிடுறவங்க வந்து இது வரலன்னு சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டியும் வெறுப்பாயிட்டு நம்மளுக்கு என்னடா இன்னும் டெஸ்ட் அவன் நாம சமைக்கிறான்னு சொல்ற மாதிரி. உண்மையிலேயே அதை கட் பண்ணி முடிச்சோன்னே தனுஷ் என்னைக்கு ராஜ்கிரணா மாறுறாரு, அந்த அப்பாவா scene வந்து சான்ஸே இல்ல. அந்த அப்படியே மொத்தமா மாறி கிளீன் ஷேவ் பண்ணி ஒரு மாதிரி 4 மணிக்கு 3 மணிக்கு அலாரம் சேர்ந்திருக்கும் போது அந்த தண்ணிய குளிர் தாங்காம இருக்கிற ஆளு அப்ப வந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு ஆக்ஷன்ல தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தும் போது இப்படி ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஸ்டெடியா ஊத்தும் நான் மாறிட்டேன். நான் என்னோட லுக் வைஸ், என்னோட இன் கேரக்டர் வைஸ் எல்லாமே மாறிட்டேன்னு சொல்லி அந்த ஃப்ரேம்ல இளவரசர் சார் அவங்க வெயிட் பண்றப்பாங்க நடந்து வர்றது எல்லாருமே ஷாக் ஆயிடும். அதே மாதிரி பார்த்தா அந்த ட்ரீம்ல வந்து ராஜ்கிரண் சார் பேசிட்டு இருப்பாரு. அப்ப சடனா ஏஞ்சி பார்த்தனா சொல்ற மாதிரி அவங்க அப்பாவே கண்ணுக்குட்டியா பிறந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்பா அந்த கண்ணுக்குட்டி பக்கத்துல நிக்கும் போது அந்தோனி சாரோட வாய்ஸ் இன்னும் வரும்போது சீன் அந்த கண்ணுக்குட்டி சீன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சுல. வேற லெவல் சீன். அது எனக்கு கண்ணுக்குட்டி எப்படி அவ்வளவு சூப்பரா நடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உண்மையிலே இப்ப வந்து நிறைய படத்துல அனிமல்ஸ் வச்சு நடிக்க வச்சிருக்காங்க. அது வந்து இன்டராக்ட் பண்ண விதம் இருக்கு பாத்தியா, கரெக்டா ஹக் பண்ண சொன்னா ஹக் பண்ணுது. அதே மாதிரி வந்து ஒரு சீன்ல வந்து சமுத்திரக்கனி உள்ள வெட்ட வரும்போது தடுத்து விடும் சமுத்திரக்கனி கீழே போன்னு சொல்ற மாதிரி எல்லாம் வந்து எனக்கு அதான் அந்த இளவரசர் சாரும் நித்யா மேனனும் அவங்க நிக்கும் போது அவங்க வந்து எனக்கு அந்த சீன் தனுஷ் நடந்தவங்க உண்மையிலே எமோஷனலா தான் இருந்துச்சு. சலங்க அப்படியே வந்து ராஜ்கிரணை காட்டும் போது அந்த டோர் ஓபன் ஆகும்போது ராஜ்கிரண் இருக்கும்போது அந்த டோர் ஓபன் ஆகுறது கூட பாத்தீங்கன்னா சினிமேட்டிக்கா இருக்காது, ஒரு மாதிரி கேஷுவலா டோர் ஓபன் ஆகும். அதே ராஜ்கிரண் நிக்கிற மாதிரியே நம்ம ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அவர் அந்த 2 மணி நேரத்துல மாவாட்டுறதுனா அரைச்சிட்டு அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஃபீலா அந்த சென்ஸ். அதே மாதிரி இட்லி கொடுத்த அப்புறம் அந்த தாத்தா வந்து பாத்துட்டு அந்த ஒரு கையில அந்த இதோட அப்படியே என்னன்னா அப்படியே ஆமா அப்படின்னு சொல்லி நான் அவரா மாறிட்டேன் அப்படின்னு அக்செப்ட் பண்றதுலாம் வந்து அது உண்மையிலேயே வந்து வேற இது மாதிரி. நான் இதெல்லாம் ஏன் நம்ம இவ்வளவு பேசுறோம்னா அந்த ரைட்டர், டைரக்டர், ஆக்டர்னு ஒரு தனுஷ் சார் இருக்காருல்ல, அவரை வந்து நம்ம பவர் பாண்டிக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப நம்ம அதுக்கப்புறம் பார்த்த படங்கள் உண்மையிலே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நல்ல படத்தை அவர் கொடுத்திருக்காரு. எல்லாம் அந்த அவர்கிட்ட இருக்க கதையெல்லாம் எடுக்கிறப்ப அப்படின்லாம் நம்ம இப்ப சொல்லிட முடியாது. ஒரு ரொம்ப அவரு ரசிச்சு அவரு இப்ப மோர் பர்சனல்னு சொல்லுவாங்கல்ல நிறைய பேர். அவர் சொன்ன மாதிரி அடிலன் சொன்ன மாதிரி எங்க ஊர்ல பார்த்த ஒரு ஆள் கதையை நான் எடுத்திருக்கேன். வந்து அவருக்கு தான் தெரியும், அவரே வாய்ஸ் ஓவர் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தான். சோ அதே மாதிரி வந்து கண்டிப்பா ஜிவியோட மியூசிக், ஆண்டனி அதுக்கப்புறம் முக்கியமான பாட்டு நம்ம குப்புசாமி சார் பாடின எம்பாட்டு. அது வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த 3 பேரோட வெர்ஷனும் நம்ம கேட்கும் போது ஒருத்தவங்களுக்கு சினிமாக்குன்னு வரும்போது ஒரு ஹீரோ வெர்ஷன் கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். அதுல தப்பே கிடையாது. ஆடியோல வந்து வெளியில வரும்போது ஒரு ஹீரோ வெர்ஷன் வந்து தனுஷ் வாய்ஸ்ல இன்னும் ஒரு டிஃபரெண்டா ஓடாது.
அது தனுஷ் அவர்லாம் சிங்கிங்ல சொல்லணுமா, அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ராஜா ஃபேன். அந்த பாட்டு அவரு பாடின விதம் இருக்குல்ல, அந்த ஷூட் பண்ண விதம்லாம் செம்மையா இருந்துச்சு அந்த பாட்டு. அதே மாதிரி அந்த லைன் கல்லங்க அதான், நெஞ்சுக்குள்ளலாம் வந்து அதான் அந்த ஒரு இன்ஸ்டால அந்த ஒரு ரீல் நான் ஷேர் பண்ண மாதிரி, ஒன் டே கோ லைக் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லி போற மாதிரி நானும் போயிடுவேன்னு தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி. சோ ஜிவி அவரு சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணாரு. இந்த படத்துக்கு நான் ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லி பண்ணேன். ட்ரெண்ட் ஆகணும்னு பாட்டு பண்ணல. இந்த கதை வந்து இந்த கதைக்காகவும் இந்த கதையை தாண்டி அந்த பாட்டு எனக்கு வந்து இந்த ரீல்ஸுக்காக ரீல்ஸ்க்காக வந்து மக்களோட ஃபீலிங் அத வந்து யார அட்டாக் பண்ணியும் பேசல. அவரு ஹார்ட்ஃபுல்லா நான் இத ஒர்க் பண்ணிருக்கேன் பாட்டுக்காக, நான் இத வந்து ரீல்ஸ்க்காக பண்ணல, கண்டிப்பா படத்தை தாண்டி இந்த பாட்டு தாண்டி. சோ கைஸ், இப்ப ஓவராலா இந்த மீம் போஸ்ட்ல சொன்ன மாதிரிதான், இந்த வருஷத்துக்கு 1000 கோடி படம் எதுன்ற காம்படிஷனே வேணாம். வருஷத்துக்கு ஒரு ஃபீல் குட், நல்ல ஒரு ஃபீல் குட், ஒரே ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், அதையும் தயவு செஞ்சு அடிக்க வேணாம். இப்ப அடிக்க வேணான்றதை விட, இப்ப இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் வரும்போது ஒரு ரிவ்யூஸ்ல பாக்குறவங்க, பார்க்க முடியாதவங்க நம்ம நிறைய பேர் இருப்போம், பாக்குறவங்க கொஞ்சம் இத கண்டிப்பா பாத்துருங்களேன், கொஞ்சம் ப்ளீஸ் பாத்துருங்களேன் அப்படின்னு நம்ம சில படத்தை ஒரு நல்ல கண்டென்ட் சொன்னா அத பார்த்தோம்னா அது கொஞ்சம் அந்த டீமுக்கு அதை விட ஒரு பெரிய கிரெடிட் எதுவுமே கிடையாது. எப்பயும் சொல்ற மாதிரி இப்ப இந்த மாதிரி ஒரு படத்தை வேற லாங்குவேஜ் வந்தா அந்த லாங்குவேஜ் செம்மையா இருக்குன்னு சொல்லி, இதே நம்ம லாங்குவேஜ்ல வந்தா நம்ம அடிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூவர்ஸ் பார்த்துட்டு கரெக்டா சொல்றீங்கன்னா ஓரளவுக்கு இது கண்டிப்பா பாத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மெஜாரிட்டி ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படம் போகும்ல. ஏன்னா இப்ப போஸ்ட் என்ன போடுறாங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஹை ஃபர்ஸ்ட் வியூ அந்த படம் தான் ரீசென்ட்ல ரொம்ப அதிக பேர் பார்த்துட்டாங்க. எல்லா படத்தையும் தாண்டி அந்த படம் இருக்குதுன்னா அப்ப பார்த்தவங்க வேர்ல்ட் நெட்ஃபிளிக்ஸ் வந்து நம்ம வேர்ல்ட் வைடா பாக்குறாங்க. கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ன்றது என்ன தமிழ்ல இது இந்தியால மட்டும் பாக்குறாங்க, வேர்ல்ட் வைடா பாக்கும்போது இது இந்த வீக்னு ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு இது போடுவாங்க 10 days அது ஒண்ணு டாப் 10ல ஒரு பயங்கரமான ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு கண்டென்ட் ஓரியன்டடா நல்ல படம் தானே. எங்களுக்கு வந்து 2025ல இந்த 5 ஃபிலிம்ஸ் தான் எங்களோட ஃபேவரட். சோ கைஸ், இப்ப 2025 5 ஃபேவரட் மூவிஸ் ஆஃப் தமிழ்னு சொல்லும்போது அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் அதுல F1 ஃபர்ஸ்ட் எனக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தையும் நான் பாக்கும்போது மிஸ் பண்ண, ஐயோ இதெல்லாம் பயங்கரமான ரிக்ரெட். அது பேசவே பேச வேணாம். இப்ப தியேட்டர்கள் வச்சு அதெல்லாம் ரிக்ரெட்னு இருக்கட்டுமே, F1 வந்து எல்லாருமே சொன்னமே அது நம்ம ஊர் கமர்ஷியல் படம் மாதிரி இருந்துச்சு. அது எல்லா பேக்கேஜும் பக்காவா இருந்துச்சு F1ல. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல எனக்கு இது போதும், இந்த சீனுக்கு இது போதும், இந்த ஹீரோ இப்படி பயங்கரமான டிரான்ஸ்ஃபார்ம் ஆவானா. நாங்க வந்து பிளாஷ்பேக் வந்து ஃபுல்லா தமிழ் சினிமா மாதிரி காட்ட மாட்டோம், நாங்க வந்து கிளிம்ஸ காட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்போம். சொல்றாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவா வேற லெவல்ல வந்து சூப்பரான கார் ரேஸ் பத்தி நம்ம நிறைய விஷயம் இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து அந்த இன்னொரு ஆக்டர் அவங்க வந்து இன்னொரு ரேசர் வந்து அவங்க வந்து ரிக்ரெட் பண்ற டைம் அச்சோ அன்னைக்கு நம்ம சொன்னா கேட்டிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் சொல்ற அந்த சீன் எல்லாம் வந்து வேற லெவல்ல உண்மையிலே கண்டிப்பா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் F1 எனக்கு வந்து லோக்கா என்னன்னா எஸ்பெஷலி பார்த்தனா நம்ம வந்து இந்த பட்ஜெட் பிலிமா எடுத்துட்டு இருக்கும்போது ஏன்டா அவ்வளவு பட்ஜெட் போறீங்க, நான் கம்மி பட்ஜெட்ல ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ரொம்ப ரொம்ப ஒரு 30 crores துல்கர் சொன்ன மாதிரி எல்லாருமே ஷாக் ஆன மாதிரி 30 crores குள்ள இவ்வளவு ஒரு பட்ஜெட்டோட பண்ண முடியுமான்னு எனக்கு வந்து டவுட் தான். கண்டிப்பா கலெக்ஷன் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் பிளஸ் பட்ஜெட், எஸ்பெஷலி அந்த படத்துல டிரான்சிஷன்ஸ் வேற லெவல். அது எல்லாமே டிரான்சிஷன் கூட நீ ஷேர் பண்ணிருக்க வேற லெவல். அதே மாதிரி சாண்டியோட ஆக்டிங், சாண்டி வர வர ஆக்டிங்ல வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு. சோ இதுதான் எங்களுக்கு அதர் லாங்குவேஜ்ல இருக்கு, இந்த நிறைய இருக்கு. ஆனா வந்து F1 அண்ட் லோக்கா ரொம்ப ஃபேவரட் எங்களுக்கு. இப்ப 2025ல இப்ப தமிழ் சினிமான்னு இருக்குன்னா அதுல எங்களுக்கு 5 ஃபேவரட் மூவிஸ் எது, அப்புறம் அதர் லாங்குவேஜ்ல ஒரு 2 ஃபேவரட் மூவி எதுன்னு சொல்லிட்டோம். சோ இதுதான் எங்களோட 5 ஃபேவரட் மூவிஸ். அத பத்தி பிரீஃபாவே நிறையவே பேசிட்டோம். சோ உங்களுக்கு என்ன ஃபேவரட் மூவிஸ் இருக்கோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்ல ட்ரை பண்ணுங்க. நாங்க தான் மிஸ் பண்ணிருப்போம், நாங்க தான் பாத்துக்க மாட்டோம். சோ அதே மாதிரி நம்ம YB வாட்காஸ்ட் சேனல்ல ஏதாவது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போட கண்டிப்பா ட்ரை பண்றோம். ஆனா மேக்ஸிமம் வரும். ஆமா கண்டிப்பா உங்களை வந்து எந்த அளவுக்கு எங்களால என்டர்டைன்மென்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணுவோம். சோ உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை. சோ அதே மாதிரி நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல போட்ட மாதிரி தான் ரேண்டம் கண்டென்ட்ஸோ சினிமா கண்டென்ட்ஸ் நம்மளுக்கு பேச வரும். சோ அதை போட ட்ரை பண்றோம். சோ ட்ரை பண்ணிட்டே இருப்போம். Until then, signing off from Surender and Balakrishnan. Thank you.